சென்னையில் வச்சு பெங்களூர்லையும் இருக்குது. சினிமா ஆஃபீஸ் எல்லாமே 3 நாங்கள் பெங்களூரில் நம்ம வச்சுட்ருக்கோம். ஸோ நான் இப்போ வர சினிமா கலைஞர்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். வலசலாக் ஆஃபீஸில் நான் நிறைய பார்த்துருக்கேன். எப்படின்னா என்னோட ஆஃபீஸ் ஸ்டுடியோ வந்து ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய படம் ஷூட்டிங்காக வந்துட்டு ரிகர்சல் பார்க்க ஆஃபீஸ் எடுத்துருவாங்க. ஆஃபீஸ் எல்லாம் வெளியே போட்டிருப்பாங்க. ஸோ என்னோட ஆஃபீஸ் மார்னிங் ஒரு 9 to வந்துட்டு ஈவினிங் 5 இருக்கும். சார் எங்களுக்கு ஹால் வேணும் சார் அப்படின்வாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு கிளாஸஸும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் இருக்கும். அப்போ மற்றபடி எனக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது, பாக்கி ஆல் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அப்படின்னும் போது நான் ஆஃபீஸை கொடுத்துருவேன். மார்னிங் வந்து 9 to 5 வந்து ஆஃபீஸ் எடுத்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஸ்ட் செலெக்ஷனாக இருக்கட்டும், என்டர் திங்ஸ் வந்துட்டு நம்ம ஆஃபீஸாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுமாதிரி ஒரு 4-5 படம் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா தொரட்டின்றது லாஸ்ட் படம் என்னோட ஆஃபீஸ் தான் அது நடந்தது. தொரட்டின்ற படம் மிகப்பெரிய நிறைய அவார்டு வாங்கியிருக்கோம். அந்த படம் அதுவும் என்னோட ஆஃபீஸில் தான் நடந்தது. ஸோ அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக அப்போ நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு சினிமா நண்பர்கள் நிறைய பேர் பழக்கம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட், நான் வந்து ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது அசிஸ்டன்ட் டைரக்டர் தேவைப்படும் போது